வணக்கம் நண்பர்களே! சிவா அயலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம வர்மாவோட நட்பா பழக ஆரம்பிச்சுட்டாங்க சிவாயும், அயலியும். அப்படிதான் வர்மாவோட ரகசியம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல இந்த வர்மாவோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இத கபிலன் பார்த்து வயத்தெரிச்சல் அடைகிறாங்கன்னே சொல்லலாங்க. இந்த அயலி ஏதோ பிளான் பண்ணி தான் கண்டிப்பா வர்மா கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்கா. இவ எதையோ ஒண்ண மறைக்கிறா. நிச்சயமா இவ போலீஸா தான் இருக்கும் அப்படின்னு வர்மாவ வேணா ஏமாத்தலாம். என்ன நீ அயலிய ஏமாத்த முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம கபிலன். அதோட பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள அந்த ட்ரக்ஸை அந்த சாமி சிலைக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க. அத ரவி எப்படியாவது இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. என்னது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தூக்கிட்டு போறாங்க. ஒட்டுமொத்த வீடு குடும்பமும் சிக்கிடுச்சு. நம்ம கபிலன் பார்க்குறாரு. இது என்னோட அந்த சாமி சிலை இவங்க எப்படி எடுத்தாங்க. நிச்சயமா இந்த அயலி போலீஸா இருக்கும். அங்கேருந்து அவள் மறைச்சி இங்கே கொண்டு வந்திருக்கா. இப்போ இதை எப்படி நம்ம நம்ம குடும்பத்திட்ட இருந்து நமக்கு சொந்தமாக்குது அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம கபிலன் திருட்டுத்தனமாக அந்த சிலைக்குள்ளே இருக்க ட்ரக்ஸை அப்படி தூக்க நினைக்க நேரம் தான் நம்ம சிவா அப்படியே கையை பிடிக்கிறாங்க. கபிலா நீ வசமாக சிக்கிட்ட. நாங்கள் உண்மையிலே போலீஸ் தான் அப்படின்னு சிவாவையும் அயலியும் கன்னோட நம்ம கபிலன் முன்னாடி நின்று அப்படியே அதிர்ச்சி கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. அயலியும் சிவாயும் அவங்க ஒரு டீ ஷாப்பில் போய் காஃபி குடிச்சிட்டு இருக்க நேரம் அப்போ அங்கே நம்ம வர்மா இருப்பார். வர்மா பயங்கரமாக நம்ம சிவாய்கிட்டையும் அயலிகிட்டையும் பேச்சு கொடுப்பாங்க. அப்போ தான் நாங்கள் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம வர்மாவை சந்திக்க நம்ம கபிலன் அவங்க இல்லை டீச்சர்ஸ் இல்லை, அவங்க தான் போலீஸ்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னோட வீட்டில் தான் இருக்காங்க. ஓ உன்னோட குடும்பமாக இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. ஒன்று மாதிரி கிடையாது கபிலா அப்படின்னு நம்ம வர்மா சொல்கிறாங்க. இல்லை போலீஸ் தான். அவனை பாரு, அவனுக்கு இது பேண்டு பாக்கெட்டில் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஐயோ துப்பாக்கி இருக்கா? ஆமாம் நிச்சயமாக இவன் இப்போ நம்ம தேடிட்டு இருந்த அந்த ஏடி குரூப் இவியலாக தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம வர்மா நினச்சி கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ தான் இதெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் இதெல்லாம் பை பண்ணிட்டு போகிறோம், வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை நிறைய கன் எல்லாம் இருக்குது அப்படின்னு அதுவும் பாம்பும் இருக்குது, டைம் பாம் எல்லாம் அப்படின்னு காட்டி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. ஓ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இது ப்ராஜெக்ட்டுக்கா? ஆமாம் அதே மாதிரி உள்ள டூப்ளிகேட்டு தான் இதெல்லாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவும் ஒரு ஸ்பெஷல் சைடு தான். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் அம்மாவை பார்ப்பீங்களா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனால நான் நிச்சயமாக பார்த்துக்கிடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்னு சிவாயும் அயலியும் பேசிக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம வர்மா தான் இது அப்படின்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நட்பை ஏற்படுத்திக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு நாள் வர்மா வீட்டுக்கு போய் நம்ம அந்த ரகசியத்தை தெரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கு மண்டை பிச்சுது. நம்ம இவ்வளோ தூரம் வர்மாவுக்கு விசுவாசமாக இருந்த பிறகு நம்மக்கிட்ட வராத பாசம் அந்த சிவா கிட்டையும் அயலிக்கிட்டையும் வருது. என்னதான் விஷயம் ஒன்றுமே புரியலையே. இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமாக ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறாங்க. இவங்க முகத்திரையே கிழிக்கணும். அதுவும் இல்லாமல் இவன் எங்கள் அப்பாவை அவனோட அப்பான்னு வேற சொல்லிக்கிட்டு உரிமை கொண்டாட்டிட்டு இருக்கான். இவனெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சிவாயும் அயலியும் தூங்கிட்டு இருக்க நேரம் ரவி இவங்க ரூமில் ஏதாவது நோண்டி நொங்கெடுக்கலாம் அப்படின்னு நோட்டம் போட்டுட்டு இருக்க நேரம் அந்த சாமி சிலை கிடைக்குது. அதில் தான் ட்ரக்ஸை நம்ம சிவாயும் அயலியும் வச்சுருப்பாங்க. அந்த சிலையை நைஸாக உருட்டிக்கிட்டு போகிறாங்க. இதுதான் இவங்க ரூம்லேருந்து எடுத்தது அப்படின்னு நினச்சி வச்சுட்டு இருக்க நேரம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு கட்டத்தில் முழிக்குது, பார்க்குறாங்க. அப்போ தான் இது என்ன அப்படின்னு கேட்க நேரம் இது சிவா அயலி ரூம்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கபிலன் பார்க்குறாங்க. இது என்னோடதாச்சே, இதை தான் நாங்கள் காணலை அப்படின்னு அந்த ட்ரக்ஸ் இதுக்குள்ளே தான் இருந்துச்சு, தேடிட்டு இருந்தோம். அப்படி இருக்க நேரம் இந்த சாமி சிலை இங்கே எப்படி வந்துச்சு, காணாமல் போனது, இதை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சிவாயும் அயலியும் அதில் இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க சாமி சிலையில் இருக்கிற. ஆனால் இது தெரியாமல் கபிலன் அதுக்குள்ளே தான் இருக்காரு, ஆட்டையை போடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கவனத்தையும்
சிலையையும் மாத்திக்கிட்டு, அந்த சாமி சிலை அப்படின்னு வந்து தூக்கறதுக்கு வந்து நிப்பாங்க. இது வேணும் அப்படின்னு வந்து அப்பதான் கபிலா, "உன்ன பத்தி நல்லாவே தெரியும் தம்பி. நீ கீழ கைய வை. அதோட அந்த சிலைய தூக்கி அங்க வை" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, "இந்த பாரு என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. உண்மையிலே நாங்க வந்து போலீஸ் தான்டா. உன்ன மடக்கி பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க வந்து கல்யாணம் ஆனவங்க மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. "இந்த பாரு, நீ வந்து வர்மா கூட வந்து லிங்கனையும் எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு வந்து நம்ம ஒரிஜினல் முகத்த சிவாயும் அயலியும் வந்து கபிலன்கிட்ட காட்டுறாங்க. கபிலன் வந்து அரண்டு போய் நிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்மள பிடிச்சுட்டாங்கன்னா, நம்மள பத்தி நம்ம குடும்பத்துக்கு நம்மள பற்றிய உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும். அதோட இந்திராணி அக்கா நம்மள அப்படியே ஓரங்கட்டிருவாவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன்லேருந்து தப்பிக்க என்ன வழி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. "உன்ன வச்சு தான் கபிலா, இனி நாங்க வர்மாவ வந்து என்ன ரகசியம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலனை வந்து பிடிச்சு தோலை உரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம அயலியும் சிவாயும், சிவாயின் அயலியின் விஸ்வரூபத்தை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம கபிலன்.